உடனுக்குடன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். புயலை எதிர்கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரம், முதலமைச்சர் ரங்கசாமி தகவல். சிறுவர்களுக்கு கஞ்சா விற்பனை, 3 பேர் கைது. புதுவையில் தொடரும் மழை, முதலமைச்சர் ரங்கசாமி ஆய்வு. கல்குவாரியில் பிணமாக கிடந்த வாலிபர் அடையாளம் தெரிந்தது, பெண் தகராறில் கொலையா என்று போலீசார் விசாரணை. இனி விரிவான செய்திகள். புயலை எதிர்கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை புதுவை அரசு எடுத்து வருவதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை புயலாக உருவாகும் என வானிலை மையம் எச்சரித்துள்ளது. புயல் கரையை கடக்கும் போது சூறைக்காற்றுடன் கனமழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் ரங்கசாமி சட்டமன்றத்தில் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அப்போது முதலமைச்சர் ரங்கசாமி அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு, தாழ்வான பகுதிகளை கண்காணிக்குமாறும் உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரியில் புயல் கரையை கடக்கக்கூடும் என்ற நிலை ஏற்பட்டால் அரசு அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளது என்றார். நிவாரண மையங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும், மழைநீர் தேங்காத வகையில் நீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றார். எல்லா துறைகளும் தயார் நிலையில் உள்ளதாகவும், கடலுக்குள் மீனவர்கள் சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும், மின்சாரம் குடிநீர் தடையின்றி கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். கோரிமேட்டில் சிறுவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்த 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுவை கோரிமேடு காவல்நிலை எல்லைக்குட்பட்ட தட்டாஞ்சாவடி மார்க்கெட் கமிட்டி அருகே இளைஞர்கள் சிலர் சிறுவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்து வருவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து உதவி ஆய்வாளர் ரமேஷ் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றனர். அப்போது அங்கிருந்தவர்கள் போலீசாரை கண்டதும் தப்பி ஓட முயன்றனர். அவர்களை போலீசார் மடக்கி பிடித்து சோதனை செய்தனர். அப்போது அவர்களிடம் 50,000 ரூபாய் மதிப்பிலான 700 கிராம் கஞ்சா மறைத்து வைத்திருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து போலீசார் 3 பேரை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர்கள் புதுவையை சேர்ந்த தனுஷ், சின்னையன்பேட்டையை சேர்ந்த கார்த்திக் ராஜா மற்றும் செயின்பால்பேட் பகுதியை சேர்ந்த கௌதம் என்பது தெரிய வந்தது. அவர்களிடம் தொடர்ந்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவையில் தொடரும் மழை காரணமாக புதுச்சேரி கடற்கரை பகுதியில் முதலமைச்சர் ரங்கசாமி ஆய்வு மேற்கொண்டார். வங்கக்கடலில் உருவாகியுள்ள புயலால் புதுவையில் 2 நாட்களாக தொடர் மழை பெய்து வருகிறது. நேற்று இரவு முழுவதும் விடிய விடிய அவ்வப்போது விட்டு மழை பெய்த வண்ணம் இருந்தது. இன்று காலை முதல் கருமேகங்கள் சூழ்ந்து தொடர் மழை பெய்து வருகிறது. இதனால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்க தொடங்கியுள்ளது. கனமழையால் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டதால் சாலைகளில் மக்கள் நடமாட்டம் குறைந்து காணப்பட்டது. புதுவையில் கடல் 3வது நாளாக சீற்றத்துடன் காணப்படுகிறது. அலைகள் ஆக்ரோஷமாக பெரும் சத்தத்துடன் எழும்பி அச்சத்தை ஏற்படுத்துகிறது. பாதுகாப்பு கருதி கடற்கரை சாலையில் இறங்கி மணல் பரப்பிற்கு செல்ல பொதுமக்களுக்கு போலீசார் தடை விதித்துள்ளனர். கடற்கரை சாலையில் காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கடந்த 24 மணி நேரத்தில் 7.2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. முதலமைச்சர் ரங்கசாமி இன்று காலை நகர பகுதிகளில் நேரில் சென்று ஆய்வு செய்தார். கடற்கரை சாலைக்கு சென்ற அவர் கடற்கரையில் மக்கள் இறங்காமல் பார்த்து கொள்ள காவல்துறைக்கு அறிவுறுத்தினார். கடற்கரையில் உள்ள பழைய சாராய ஆலை வளாகத்தில் உள்ள பல்நோக்கு கூடத்தையும் தற்காலிக கவர்னர் மாளிகை கட்டப்படும் பணியையும் முதலமைச்சர் ரங்கசாமி பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கல்குவாரியில் பிணமாக கிடந்த வாலிபர் குறித்த அடையாளம் தற்போது தெரிய வந்துள்ளது. அவர் பெண் தகராறில் கொலை செய்யப்பட்டாரா என்று போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் தாலுகா திருவக்கரை பகுதியில் உள்ள கல்குவாரி பள்ளத்தில் ஆண் பிணம் தலை மற்றும் கை கால்கள் துண்டிக்கப்பட்ட நிலையில் கடந்த 23ஆம் தேதி கண்டுபிடிக்கப்பட்டது. இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் துண்டு துண்டாக வெட்டி கொலை செய்யப்பட்டவர் விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் தாலுகா சரவணன்பாக்கம் கிராமத்தை சேர்ந்த ராஜதுரை என்பதும் கட்டிட மேஸ்திரி என்பதும் தெரிய வந்தது. இவர் மீது பல்வேறு வழக்குகள் உள்ளது. இவர் பல்வேறு பெண்களுடன் தொடர்பில் இருந்துள்ளார். இதனிடையே ராஜதுரை கிளியனூர் அருகே கொத்தமூர் பகுதியில் செங்கல் சூளைக்கு வேலைக்கு சென்றபோது
அப்பகுதியை சேர்ந்த பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டு கர்ப்பமாக்கிவிட்டு தலைமறைவாகியுள்ளார். இது குறித்து அந்த பெண் கொடுத்த புகாரின் பேரில் கிளியனூர் போலீசார் ராஜதுரையை கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஜாமீனில் வெளிவந்த அவர் 10 நாட்களுக்கு முன்பு கிளியனூர் காவல் நிலையத்தில் கையெழுத்திட்டு ஆஜராகியுள்ளார். ராஜதுரைக்கும் அவரது சொந்த ஊரில் சிலருக்கும் பிரச்சனை இருந்துள்ளது. மேலும் பல்வேறு பெண்களுடன் தவறான முறையில் நடந்துள்ளதால் கிராமத்தில் விரோதம் இருந்துள்ளது. சம்பவத்தன்று 5 பேர் கொண்ட கும்பல் அவரை கத்தியால் வெட்டி கொலை செய்து அங்கிருந்து வாகனத்தின் மூலம் திருவக்கரை பகுதியில் உள்ள கல்குவாரியில் வீசிவிட்டு சென்றுள்ளது. இந்த வழக்கில் 2 பேரை போலீசார் பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வங்கக்கடலில் உருவாகியுள்ள புயல் வலுவிழக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது இன்று காலையில் இலங்கையை நெருங்கியது. அது இன்று இரவுக்குள் புயலாக மாறுகிறது. அதற்கு பெங்கல் என்று பெயர் வைக்கப்படுகிறது. அதன் பின்னர் தமிழகத்தை நோக்கி நகர்கிறது. பெங்கல் புயலானது வருகின்ற சனிக்கிழமை கரையை கடக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய நிலவரப்படி அது சென்னை புதுச்சேரி இடையே கரையை கடக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே பெங்கல் புயலானது கரையை கடக்கும் முன்பே வலுவிழக்க வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. புயல் வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த மண்டலமாகவே நகரும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் புயலானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்தே கரையை கடக்க வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. புதுவையில் தொடர் மழை காரணமாக புதுவை மணக்குள விநாயகர் கோவில் அருகில் கட்டிடம் ஒன்றின் முன்பகுதி இடிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி நகர பகுதியில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவில் உள்ளது. கோவிலை ஒட்டியுள்ள வீதியில் பழமை வாய்ந்த வீடு ஒன்று உள்ளது. அந்த வீட்டின் சொந்தக்காரர்கள் பிரான்ஸ் நாட்டில் வசித்து வரும் நிலையில் பல ஆண்டுகளாக பூட்டிய நிலையில் உள்ளது. இதனிடையே புதுச்சேரியில் பெய்த மழையின் காரணமாக அந்த பழமையான வீட்டின் முன்பக்கத்தின் சில பகுதிகள் இடிந்து விழுந்தது. இதில் வீட்டின் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் மற்றும் சைக்கிள் சேதமடைந்தது. மழையின் காரணமாக அந்த பகுதியில் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் அந்த வீட்டின் முன்பு இருந்த மரத்தை வெட்டி இடித்து விழுந்த பகுதியை அப்புறப்படுத்தினர். உழவர்கரை தொகுதியில் முதியோர் மற்றும் விதவை பென்ஷன் வழங்குவதற்கான ஆணையை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் பயனாளிகளுக்கு வழங்கினார். மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் புதுச்சேரி மாநில உழவர்கரை பகுதியை சேர்ந்த முதியோர், விதவை மற்றும் ஆதரவற்ற பயனாளிகளுக்கு உதவித்தொகைக்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன், மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை பொறுப்பு இயக்குனர் சாய் இளங்கோ, உதவி இயக்குனர் பாலமுருகன் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கான நிதி உதவி ஆணைகளை வழங்கினர். தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி முழுவதும் இன்று இலவச பயண திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் 47வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில திமுக சார்பில் மாநிலம் முழுவதும் தொகுதி வாரியாக பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் பிறந்த நாளான இன்று புதுச்சேரி மாநில திமுக இளைஞரணி சார்பில் விடியல் பயணம் என்ற கருத்தை மையப்படுத்தி புதுச்சேரி முழுவதும் பொதுமக்களுக்கான இலவச பேருந்துகள் மற்றும் டெம்போ பயணம் தொடக்க விழா திமுக மாநில இளைஞரணி அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினருமான சம்பத் தலைமையில் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக திமுக மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு பொதுமக்களுக்கான இலவச பேருந்து மற்றும் டெம்போ பயணத்தை தொடங்கி வைத்தார். இன்று ஒரு நாள் முழுவதும் புதுச்சேரியில் நகர பகுதியில் இயக்கப்படும் 47 பேருந்துகள் மற்றும் 25 டெம்போக்களில் பொதுமக்கள் இலவச பயணம் மேற்கொள்ளலாம். வரும் சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரியில் திமுக ஆட்சி அமைத்தால் தமிழகத்தை போல புதுச்சேரியிலும் விடியல் பயணம் கொண்டு வரப்படும் என்று சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா தெரிவித்துள்ளார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்.
அரியூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உலக கண் பார்வை தினம் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி நலவழித்துறை அரியூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தின் சார்பாக உலக கண் பார்வை தினம் அனுசரிக்கப்பட்டது. கண் மருத்துவர் வைஷாலி, ஆரம்ப சுகாதார நிலையத்தின் மருத்துவ அதிகாரி முகந்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் கண் அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் வைஷாலி பேசுகையில், கண்களை பாதுகாக்கும் வழிமுறைகளையும் கண் அறுவை சிகிச்சை செய்யும் முறையையும், ஒருவர் கண் தானம் அளித்தால் இருவருக்கு கண் பார்வை கிடைக்கும் என்பதையும் விரிவாக எடுத்துரைத்தார். மருத்துவ அதிகாரி முகந்தி கூறுகையில், குழந்தைகளுக்கு 6 மாதத்திற்கு ஒரு முறை தவறாது விட்டமின் ஏ சொட்டு மருந்தை அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பேசினார். ஆயுர்வேத மருத்துவ அதிகாரி ஜாய் இமானுவேல் உள்ளிட்ட பலர் விரிவுரையாற்றினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கண்நுட்ப வல்லுநர் சுபலட்சுமி மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். தொடர்மழை காரணமாக மரக்காணம் உப்பளம் கடல் நீர் போல காட்சியளிக்கிறது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பகுதியில் 19 மீனவ கிராமங்கள் உள்ளன. 2வது நாளாக மழை காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. தற்போது மரக்காணம் பகுதியில் விவசாய நிலங்களில் மணிலா, நெல், மரவள்ளிக்கிழங்கு விவசாய நிலங்களில் பயிரிடப்பட்டுள்ளது. தற்போது மழையினால் பயிர்கள் மூழ்கியுள்ளது. கந்தாண்டு, வண்டிப்பாளையம், கிளாம்பாக்கம், ஓமிப்பேர், நாமக்கல் மேடு, கயல், மேலை எடச்சேரி, உப்புவேலூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் 100 ஏக்கருக்கு மேல் சம்பா நெல் சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பகுதியில் அரசுக்கு சொந்தமான சுமார் 3000 ஏக்கர் பரப்பளவில் உப்பளம் அமைந்துள்ளது. அங்கு தயாரிக்கப்படும் உப்புகள் தமிழகம் மட்டுமன்றி பல்வேறு மாநிலங்களுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக அங்குள்ள உப்பளம் நீரில் மூழ்கி கடல் போல காட்சியளிக்கிறது. விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரின் பிறந்தநாள் விழா இன்று புதுவையில் கொண்டாடப்பட்டது. விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி மறுமலர்ச்சி திமுக சார்பில் முதலியார்பேட்டையில் கொண்டாடப்பட்டது. பொறுப்புக்குழு உறுப்பினர் இளங்கோ தலைமை தாங்கினார். சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் கலந்து கொண்டு கேக் வெட்டி பொதுமக்களுக்கு வழங்கினார். மதிமுக முன்னாள் பொறுப்பாளர் ஹேமா பாண்டுரங்கம் கலந்து கொண்டு 200க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு சர்க்கரை மற்றும் மரக்கன்றுகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் மதிமுக நிர்வாகிகள் செல்வராசு, வேதா வேணுகோபால், மாசிலாமணி, விஜய், செல்லத்துறை, கரிகாலன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் ராட்சன் கம்யூனிகேஷன் அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரியில் கடந்த 20 ஆண்டுகளாக மொபைல் தொழில்நுட்பத்துறையில் முன்னணி வகித்து வரும் ராட்சன் கம்யூனிகேஷன் புதிய அலுவலக திறப்பு விழா காந்தி வீதியில் நடைபெற்றது. மேலாண் இயக்குனர் சுந்தர், இயக்குனர் உமா சுந்தர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காவல் கண்காணிப்பாளர்கள் பாஸ்கரன், வீரவல்லவன் மற்றும் சுதந்திர போராட்ட வீரர் கணபதியின் மனைவி காமாட்சி அம்மாள் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய அலுவலகத்தை துவக்கி வைத்தனர். ராட்சன் கம்யூனிகேஷன் நிறுவனம் இதுவரை 100க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்கியுள்ளது. கடந்த 20 ஆண்டுகளில் 8000க்கும் மேற்பட்ட மொபைல் சர்வீஸ் கடைகளை தொடங்கி உதவியுள்ளது. 2017 முதல் மொபைல் உதிரி பாகங்களை தயாரித்து தமிழகத்தில் 300க்கும் மேற்பட்ட விநியோகஸ்தர்கள் மூலம் விற்பனை செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. சரிங்க பாருங்க. ஸ்ரீ மனுக்குல விநாயகர் சட்டக்கல்லூரியில் கொண்டாடப்பட்ட அரசியலமைப்பு நாளில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுவை மதகடிப்பட்டில் இயங்கி வரும் ஸ்ரீ மனுக்குல விநாயகர் சட்டக்கல்லூரியில் அரசியலமைப்பு நாள் கொண்டாடப்பட்டது. மனுக்குல விநாயகர் கல்வி குழும தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநருமான தனசேகரன் தலைமை தாங்கிய இந்த நிகழ்ச்சியில் அறக்கட்டளை பொருளாளர் ராஜராஜன், செயலாளர் நாராயணசாமி, துணை செயலாளர் வேலாயுதம், ஸ்ரீ மனுக்குல விநாயகர் பொறியியல் கல்லூரி முதல்வர் மற்றும் இயக்குனர் வெங்கடாஜலபதி மற்றும் முதல்வர் வின்சென்ட் அற்புதம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சிறப்பு விருந்தினராக விழுப்புரம் குற்றவியல் வழக்கறிஞர் சுப்பிரமணியன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அவர் தனது உரையில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உலகில் மிக நீண்ட எழுத்து வடிவிலான அரசியலமைப்பு சட்டம் என்றும்,
குடிமக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதில் நமது அரசியலமைப்பு சட்டம் உலக நாடுகளுக்கு முன்மாதிரியாக திகழ்வதாகவும் கூறினார். சமத்துவம், தனிமனித சுதந்திரம் போன்ற கோட்பாடுகளை கொண்டுள்ளதாகவும் அவர் உரையாற்றினார். மேலும் அரசியலமைப்பு சட்டத்தின் சாராம்சங்களை பள்ளி மாணவர்களுக்கு எடுத்துரைக்கும் புதிய பாடத்திட்டங்களை சட்டக்கல்லூரிகளின் உதவியோடு செயல்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். அகாடமிக் டீன் அறிவழகன் தலைமையில் அனைத்து மாணவர்களும் அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரை உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். சட்டக்கல்வி பேராசிரியர் பிரபா உள்ளிட்ட பலர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். You just scan through your mobile phone, Google it, you will get how many amendments? 106. Who said that? Please stand up. Now, see, this is the march of law and the advancement. I congratulate that student. This is how you should be bold enough to come out. My special thanks to the chief guest, the crown of the function, the chief guest Thiru Subramaniam sir, for spending his valuable time with us. புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் ஒரு கிராம் 7105 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 56,840 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 950 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புயலை எதிர்கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரம், முதலமைச்சர் ரங்கசாமி தகவல். சிறுவர்களுக்கு கஞ்சா விற்பனை, 3 பேர் கைது. புதுவையில் தொடரும் மழை, முதலமைச்சர் ரங்கசாமி ஆய்வு. கல்குவாரியில் பிணமாக கிடந்த வாலிபர் அடையாளம் தெரிந்தது, பெண் தகராறில் கொலையா என்று போலீசார் விசாரணை. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.